காட்டிற்குள் கேக் மரம். முன்பொரு காலத்துல நாப்பூர் காட்டோட நதிக்கரையோட பக்கத்துல ஒரு வித்தியாசமான காடு இருந்துச்சு. அந்த காட்டுல சூரியனோட ஒளிக்கதிர்களே விழாது. அந்த காடு எப்போதுமே இருட்டாகவே இருந்துச்சு. அந்த காட்டோட நடுப்பகுதியில ஒரு வித்தியாசமான கேக் மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல நிறைய கேக்குகள் காற்றுல ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு அப்பாவி மயில் உணவு தேடினபடியே வழி தவறி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்படி வந்த மயில் காட்டோட நடுப்பகுதியில இருக்கிற கேக் மரத்துக்கு வந்துச்சு. ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியலையே, இந்த மரத்துல எவ்வளவு ருசியான கேக்குகள் தொங்கிக்கிட்டு இருக்கு. மயிலோட சத்தத்தை கேட்டதுமே அந்த மரம் தன்னோட கண்களை திறந்து மயில பார்த்துச்சு. வா என் அன்பு விருந்தாளியே, என்னோட ருசியான கேக்குகளை சாப்பிட்டு உன் பசிய தீர்த்துக்கோ. அட மரமே, உன்னால பேச கூட முடியுமா? ஆமா, நான் ஒரு அதிசய மரம். அதனாலதான் என்னால வித்தியாசமான உணவுகளை உங்களுக்கு கொடுக்க முடியுது. சீக்கிரம் வந்து என் விருந்துல பங்கெடுத்துக்கோ. மரத்தோட இனிமையான வார்த்தைகளை கேட்ட மயிலும் ரொம்பவும் சந்தோஷமா அந்த மரத்துல இருக்கிற கப் கேக்குகளை சாப்பிட ஆரம்பிச்சது. அட என்ன இது, என்னோட அழகை இந்த கேக்குல ஒட்டிடுச்சே, என்ன விடு மரமே, என்ன விட்டுடு. மயிலே, இது ருசியான கேக்குன்னு நினைச்சியா? உன்னை சாப்பிடுறதுக்கு நான் விரிச்ச வலை, நீதான் என்னோட உணவு. ஐயோ மரமே, என்ன விட்டுடு, நான் தெரியாம இந்த காட்டுக்கு வந்துட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுடு. அந்த மரம் தன்னோட கிளைகளை நீட்டி மயில இறுக்கமா பிடிச்சிடுச்சு. அத தன்னோட வாய்க்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப அருமையான உணவு, இந்த மயில் ரொம்பவும் ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த கேக்குகளோட வாசம் காட்டுல நிறைய இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சது. அந்த கேக்கோட வாசம் மெதுவா மீனுக்குருவியோட வீட்டுக்கும் வர ஆரம்பிச்சது. அம்மா, எங்கேயோ விருந்து நடக்குது போல இருக்குமா, இந்த வாசம் எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆமாம்மா, இந்த வாசத்தை நுகர்ந்தாலே எனக்கு அந்த விருந்த சாப்பிடணும் போல இருக்கு. நாமளும் அங்க போலாமா? பசங்களா, வேண்டாம், இந்த வாசனையை நீங்க மறந்துடுங்க. இது அந்த மோசமான இருண்ட காட்டுல இருந்து வருது. இயற்கையோட விதி என்ன தெரியுமா? நாம தான் இனிமையான பழங்களை தேடி ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கணும். ஆனா இந்த வாசம் நம்மள தேடி வருது. அது நமக்கான ஒரு ஆபத்தோட அறிகுறி, புரியுதா? சரி சரி, நாங்க அப்ப இந்த வாசனையை நுகரவே மாட்டோம். ஆமா பசங்களா, அதான் உங்களுக்கு நல்லது. நம்மளோட முன்னோர்கள் அந்த இருண்ட காட்டோட பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சரிம்மா, நாங்க எக்காரணம் கொண்டு அங்க போக மாட்டோம். சரி பசங்களா, அம்மா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு வாளி எடுத்துக்கிட்டு நதிக்கரையோட பக்கத்துல பறந்து போச்சு. அந்த நேரத்துல காகங்களோட குடும்பம் அந்த வாசனையை நுகர்ந்தபடியே நதிக்கரையோட பக்கத்துல வந்தாங்க. ஏ மீனு, உன்னால அந்த வாசனைய நுகர முடியுதா? எங்கேயோ ராஜ விருந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா காலுவண்ணா, ஆனா தயவு செஞ்சு நீங்க இந்த வாசனையை பின்தொடர்ந்து போக வேண்டாம். உனக்கு என்னாச்சு? எதுக்காக எங்களை போக வேண்டாம்னு சொல்ற? நாங்களே ரொம்ப பசியில இருக்கோம். அந்த விருந்துக்கு போய் அந்த சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிடத்தான் போறோம். இல்ல ராணி அக்கா, இது அந்த மோசமான இருண்ட காட்டுல இருந்து வருது. இந்த வாசனை நமக்கான ஒரு ஆபத்தோட அறிகுறி. போதும் போதும், ரொம்ப தான் கதை விடாத. எங்களை அங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டு நீயும் உன் குழந்தைங்களும் ரகசியமா அங்க போய் விருந்து சாப்பிடலான்னு நினைக்கிறீங்களா? ஐயோ காலுவண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அப்பா, மீனு ஆண்டி கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வாசனை என்னை இருக்கவே விடல. இந்த வாசனை இருக்கிற இடத்த நான் இப்பவே பார்த்தாகணும். ஆமாடா ராஜு, வா, இந்த குருவி கிட்ட நமக்கு என்ன பேச்சு? இப்பவே நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பேசிக்கிட்ட காக்கை குடும்பங்கள் மறுபடியும் அந்த வாசனையை நுகர்ந்தபடியே அடர்ந்த காட்டை நோக்கி பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க, அது நமக்கான ஒரு ஆபத்து. அந்த காட்டை பத்தி தெரியாம இவங்க சின்ன குழந்தையும் கூட்டிக்கிட்டு அங்க போறாங்களே, நான் எப்படியாச்சும் இந்த காகங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா காகங்களை பின்தொடர ஆரம்பிச்சது. ஒரு வழியா அந்த காக்கை குடும்பம் அடர்ந்த காட்டோட பக்கத்துல வந்துட்டாங்க. ஆஹாஹா, பாருங்க, இந்த மரத்துல இருந்துதான் அந்த வாசனை வருது. எவ்வளவு ருசியான கேக்குகள் தொங்கிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு அதிசய மரத்தை நான் பார்த்ததே இல்ல.
வாங்க என் அன்பு விருந்தாளிகளே, வாங்க சீக்கிரம் இந்த விருந்த சாப்பிடுங்க. ஹை மரமே, உன்னால பேச முடியுதா? அப்படின்னா நீ ஒரு மேஜிக் மரமா? ஆமா குழந்தை, நான் மேஜிக் மரம் தான். உனக்காக நிறைய மேஜிக்குகளை போக போக செய்து காட்டுவேன். நீ சீக்கிரம் என்னோட கேக்குகளை சாப்பிடு. பாத்தீங்களா காலு, இந்த மரம் நம்ம கிட்ட எவ்வளவு அன்பா பேசுது. அந்த மீனுக்குருவி ஒரு சுயநலக்காரி. நாம இங்க வந்து இந்த கேக்குகளை சாப்பிட்டுருவோன்னு தான் அது நம்மள தடுக்க பார்த்துச்சு. ஆமா ராணி, நல்ல வேளை நாம எப்படியோ இந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே தினம் தினம் வந்து இந்த மரத்துல இருக்கிற சுவையான கேக்குகளை நாம மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காக்கை குடும்பம் ரொம்பவும் சந்தோஷமா அந்த மரத்து மேல உட்கார்ந்து கப் கேக்குகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஐயையோ அப்பா, என்னோட அழகு இந்த கேக்குல ஒட்டிடுச்சு. அப்பா இது கேக்கே இல்லப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்க. மகனே, அப்பாவும் மாட்டிக்கிட்டு இருக்கண்டா. இந்த மரம் நம்மள நல்லா ஏமாத்திடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காலு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு காகங்கள் பயத்துல ரொம்பவும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. முட்டாள் காகங்களே, இன்னைக்கு நீங்க தான் என்னோட விருந்து. உங்களை சாப்பிட்டு நான் என் பசிய போக்கிக்க போறேன் அப்படின்னு சொன்ன மரம் தன்னோட கிளைகளை நீட்டி காகங்களை பிடிச்சிடுச்சு. அந்த நேரத்துல காகங்களை பின்தொடர்ந்து வந்த மீனுக்குருவி சரியா அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஐயோ, அந்த காகங்கள் குடும்பத்தோட மாட்டிக்கிட்டாங்களே, நான் உங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். காலுவண்ணா, ராணி அக்கா, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை நிச்சயமா காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா தான் எடுத்துட்டு வந்த வாளியில இருந்த தண்ணீரை அந்த மரத்தோட முகத்துல ஊத்துச்சு. ஐயோ, மிளகா எரியுது எரியுது. என் குருவி, என் மேல மிளகா தண்ணி ஊத்துன உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அந்த எரிச்சலால அந்த மரம் தன்னோட கிளைகளை தளர்த்திடுச்சு. உடனே காகங்களும் ரொம்பவும் வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ஒரு வழியா காக்கை குடும்பமும் மீனுக்குருவியும் தங்களோட காட்டுக்கு வந்துட்டாங்க. மீனு ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சொன்னதை கேட்காம நானும் தான் அந்த காட்டுக்கு போயிட்டேன். ராஜு, நீ இதை ஒரு பாடமா எடுத்துக்கோ. உழைப்பில்லாம நமக்கு கிடைக்கிற விஷயம் நிச்சயமா நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஆமா மீனு, நீ சரியா சொன்ன. இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிடுச்சு. மீனு, எங்களை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்ட, உனக்கு ரொம்ப நன்றி மீனு. ராணி அக்கா, இப்பவாச்சும் அந்த இருண்ட காட்டை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதே அப்படின்னு பேசிக்கிட்டு காக்கை குடும்பம் மறுபடியும் தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. குருவியும் ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. மழை தொடர்ந்து நிக்காம 2 நாட்களா பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. காலுக்காக ரொம்பவும் பசியோட இந்த மழை எப்போ நிக்கும்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவியோ உணவு தேடினபடியே அந்த பக்கமா பறந்து போச்சு. ஹே மீனு, இந்த கொற்ற மலையில நீ எங்க போய்கிட்டு இருக்க? காலுவனா, இந்த மழை எப்போ நிக்கும்னே தெரியல. என் வீட்டுல இருக்கிற உணவுகள் எல்லாம் தீந்து போயிடுச்சு. அதான் என் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் தானியங்கள் கிடைக்குமான்னு பார்க்க போறேன். என் வீட்லயும் எந்த சாப்பாடும் இல்ல. என் மனைவியும் என் குழந்தையும் பசியோட இருக்காங்க. நானும் உன் கூட உணவு தேட வரேன். சீக்கிரம் வாங்க, மலைகளுக்கு அந்த பக்கம் நமக்கு உணவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் காலுக்காகவும் மலைகளுக்கு அந்த பக்கத்தை நோக்கி பறந்து போனாங்க. அப்படி பறந்து போன காகங்களோட கண்கள்ல ஒரு சின்ன குளத்தோட பக்கத்துல ஒரு கடலை செடி தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவியும் காலுக்காகவும் சேர்ந்து அந்த கடலை செடிய மேலே எடுத்தாங்க. அந்த கடலை செடிகளை பார்த்ததுமே காலுக்காகத்துக்கு அது மொத்தத்தையும் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு. காலுவண்ணா, இந்த கடலைகள் இன்னைக்கு முழுவதும் நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு நாம இப்பவே வீட்டுக்கு போயிடலாம். மீனு, இந்த மழை இன்னும் எத்தனை நாளுக்கு பெஞ்சுக்கிட்டே இருக்கும்னு தெரியல. அதனால நாம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் உணவு தேடலாம். நான் இந்த கடலைகளை பாதி உன் வீட்லயும் பாதி என் வீட்லயும் கொடுத்துட்டு வரேன். பாவம், நம்ம பசங்க ரொம்ப பட்டினியா இருப்பாங்கல்ல. ஆமா காலுவண்ணா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க அப்படியே செய்யுங்க. நான் அதுக்குள்ள வேற ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு கிடைக்குதான்னு பாக்குறேன். ரொம்ப நல்லது மீனு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த கடலை செடியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. ஆனா அது மீனுவோட வீட்டுல நிக்காம தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ரொம்ப வேகமா காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராணி, இங்க பாத்தியா நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு? ஹை காலு,
ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல. மழை காலத்துல உங்களுக்கு இவ்ளோ கடலைகள் எங்கிருந்து கிடைச்சது? ராணி, நானும் மீனுக்குருவியும் ஒன்னா சேர்ந்துதான் உணவு தேட போனோம். அந்த குருவியை ஏமாத்தி நான் இவ்ளோ கடலைகளையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் மறுபடியும் போய் அந்த குருவியை ஏமாற்றி இன்னும் நிறைய உணவுகளை கொண்டு வரேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இந்த கடலைகளை வறுத்து வை. இந்த குளிரான நேரத்துல சுட சுட கடலைகளை சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி காலு, நீங்க கிளம்புங்க, நான் இப்பவே வேலையை தொடங்கிடுறேன். உடனே காலுக்காகவும் மறுபடியும் தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. ராணிக்காகவும் ரொம்பவும் வேகமா அந்த கடலைகளை வறுக்கிற வேலையை தொடங்கிடுச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன மீனுக்குருவிக்கு ஒரு மரத்தோட கிளையில 2 மாம்பழங்கள் இருக்கிறது தென்பட்டுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. மாம்பழம்னா குக்குவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் இந்த மாம்பழத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த 2 மாம்பழத்தையும் பறிச்சது. அந்த நேரத்துல காலுக்காகவும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. அட மீனு, உனக்கு 2 மாம்பழங்கள் கிடைச்சிருக்கு. நான் இதுல ஒரு மாம்பழத்தை உன் வீட்டுக்கும் ஒரு மாம்பழத்தை என் வீட்டுக்கும் கொடுத்துட்டு வரேன். நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஏதாச்சும் சாப்பாடு கிடைக்குதான்னு பாரு. சரி காலுவண்ணா, நான் அப்படியே செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அந்த 2 மாம்பழங்களையும் வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கே பறந்து போயிடுச்சு. அப்பாவி மீனுக்குருவியோ மறுபடியும் உணவு தேடி பறக்க ஆரம்பிச்சது. அம்மா, எவ்வளவு நேரமாமா வறுத்துக்கிட்டு இருப்பீங்க? எனக்கு பசிக்குது. இந்த கடலைகளை எப்போதான் சாப்பிட கொடுப்பீங்க? டேய் ராஜு, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான். கொஞ்சம் பொறுடா, இந்த கடலைகளை உடனே ஒண்ணும் சாப்பிட முடியாது. சூடு ஆறுன அப்புறம் தான் சாப்பிடணும், இல்ல நாக்கு வெந்து போயிடும் அப்படின்னு 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காகவும் அப்படியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இங்க பாரு, நான் 2 மாம்பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அட காலு, இன்னைக்கு என்ன அதிசயத்துக்கு மேல அதிசயம். இன்னும் இருக்கு ராணி. நான் மறுபடியும் போய் அந்த குருவியை ஏமாத்தி இன்னும் சாப்பாடை எடுத்துட்டு வரேன். இந்த மாம்பழங்களை பத்திரமா வச்சுக்கோ, நாம ராத்திரிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மறுபடியும் அங்கிருந்து பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோட வீட்டுல 2 குழந்தைங்களும் ரொம்பவும் பசியோட உட்கார்ந்து இருந்தாங்க. அம்மா எப்பக்கா வருவாங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. தம்பி, வெளியே மழை பெய்யுதுல்ல, அதான் அம்மாவுக்கு சாப்பாடு எதுவும் கிடைச்சிருக்காது. சாப்பாடு கிடைச்ச உடனே அம்மா அதை எடுத்துட்டு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன வா, நாம ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து அம்மா வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் தான் அம்மாவை எதிர்பார்த்து ஜன்னலோட பக்கத்துல உட்கார்ந்தாங்க. காலுவண்ணா, ரொம்ப மழை பெய்யுது. இதுக்கு மேல என்னால உணவு தேடி பறக்க முடியாது. ரொம்ப சோர்வா வேற இருக்கு. நாம இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி மீனு, தாராளமா போலாம். ஆனா இந்த தானியங்கள்ல கொஞ்சம் மண்ணும் சகதியுமா இருக்கு. நான் இத ஆத்துல போய் கழுவிட்டு வந்துடுறேன். நீ உன் வீட்டுக்கு போ, நான் இந்த தானியங்களை உன் வீட்டுக்கு வந்து தரேன். சரி காலுவண்ணா, சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பசங்களா, அம்மா வந்துட்டேன், வீட்டோட கதவை திறங்க. உடனே சாராவும் தான் வீட்டோட கதவை திறந்தா. வீட்டுக்குள்ள போன மீனுக்குருவி தன்னோட ரெக்கைகளை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சது. தான் அம்மா எதையும் சாப்பிடுறதுக்கு கொண்டு வராததுனால 2 குழந்தைங்களும் ஏமாற்றத்தோட தான் அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு உணவு எதுவும் கிடைக்கலையாம்மா? குழந்தைங்களா, நான் காலு மாமா கிட்ட கடலையும் மாம்பழங்களையும் கொடுத்து விட்டேனே, அதை நீங்க சாப்பிடலையா? இல்லம்மா, இங்க காலு மாமா எதையுமே கொண்டு வரல. பசங்க இப்படி சொன்னதை கேட்ட மீனுக்குருவி ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. மோசமான காகம் இனிக்க பேசி என்னை இப்படி ஏமாத்திடுச்சு. நான் ஜம்ஜம் மாமா வீட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஜம்ஜம் பறவையோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜம்ஜம் அண்ணே, உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் உணவு இருக்கா? என் குழந்தைங்க ரொம்ப பசியோட இருக்காங்க. இருக்கு மீனு, நான் இப்பதான் சுட சுட கிச்சடி பண்ணேன். இந்த மழையில சூடான கிச்சடிகளை உன் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன ஜம்ஜம் பறவை கிச்சடிய மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. அதை வாங்கிட்டு வந்த மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களுக்கு அதை சாப்பிட கொடுத்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிச்சது. காட்டுல ஒரு வழியா மழையும் நின்னுது. ஆனா
காட்டை சூழ்ந்த கருமேகங்கள் இன்னும் காட்டை விட்டு போகல. மீனுக்குருவியோ வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ஒரு மலையோட பக்கத்துல சில சிவப்பு செடிகளை கண்டுபிடிச்சது. இந்த செடிகளை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காகத்தோட வழியில தான் போய் அதுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அந்த சிகப்பு செடியில இருந்து சில தானியங்களை பறிச்சது. பிறகு அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல காலுக்காகமோ ஒரு கிணற்றோட கரையில உட்காந்து தண்ணீர் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கழுவுனா நல்ல வேளை நான் உங்களை இங்க பார்த்தேன். இந்த விதைகளை கொண்டு போய் என் குழந்தைங்க கிட்ட கொடுத்துடுவீங்களா? இந்த விதைகள் ரொம்ப இனிப்பா இருக்கும். நான் வர வழியில சில ஆப்பிள் பழங்களை பார்த்தேன். மற்ற பறவைகள் அந்த ஆப்பிளை பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க போயாகணும். மீனு, நீ சீக்கிரம் போய் ஆப்பிள் பழங்களை பறிச்சுட்டு வா. நான் இந்த விதைகளை உன் குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த விதைகளை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோ மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே வந்துடுச்சு. கலு, உங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் இந்த மாதிரியான விதைகளை நான் பார்த்ததே இல்லையே. ராணி, நானும் தான் பார்த்ததில்ல. அந்த மீனுக்குருவி இன்னும் என்ன நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த விதைகளை அதனோட குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லுச்சு. நான் நேரா இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த விதைகள் ரொம்ப இனிப்பா இருக்குமா? அப்ப இப்பவே இதை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த விதைகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே காகங்களுக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சது. அவங்க வேகமா அந்த காட்டுல இருக்கிற கழிப்பறையை நோக்கி பறந்து போனாங்க. இத மீனுக்குருவி தான் வீட்டுல உட்கார்ந்தபடியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, உங்களுக்கு ஒரு அழகான வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் இங்க வாங்க. ராணி, எனக்கு தான் ரொம்ப வயித்த கலக்குது. நான் முதல்ல போயிடுறேன். ஐயோ காலு, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் போங்க. உடனே காலுக்காகமும் பாத்ரூம்குள்ள போய் உட்கார்ந்துச்சு. கலு கலு, எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வெளியே வாங்க. ஐயோ இரு ராணி, என்னால முடியல. 2 காகங்களும் மாத்தி மாத்தி கழிப்பறைக்கு போய்கிட்டே இருந்தாங்க. அந்த மீனுக்குருவி தான் நம்மளை பழி வாங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது இனிப்பான விதைகள்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு விதைகளை கொடுத்துடுச்சு. ஆமா ராணி, இனிமே மீனுக்குருவிய என்னைக்குமே நான் ஏமாத்த மாட்டேன். அது எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துடுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் கவின், ஹாய் சைனா, ஹாய் கிரையல், ஹிசாம், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கிருத்திஸ் யோகேஷ், நீங்க நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா வளரணும், சரியா? ஹாய் சுஜன், ஜோதி, லித்திகா, துளசி, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சர்வேஸ்வரன், மகேஸ்வரி, ஸ்ரீதேவி, 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜெவினா டாஃப்னி, ஹாய் சதுஸ்யன், அனஃப், ஹனா, அம்னா, ஹம்தா, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அகில், ஆனந்தி, 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தன்ஷிகா, ஜீவா, பிரபு, அக்ரன், வெண்பா, கமதி, ராகுல், உமா, எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இனியா பாப்பா, நீங்க நல்லா படிச்சு சமத்து பாப்பாவா இருக்கணும், சரியா? அன்ஷியா, ஏஞ்சல், 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரித்விகா, பர்னிகா, 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.